இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டைக்காய் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு சாதம் போட்டு கிளறி இருக்கும். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் அவிச்ச முட்டை, இதுக்கு உருளைக்கிழங்குலாம் பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி. இது கலர் அப்பளம். இன்றைக்கி நான் கம்மியாக தாங்க செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் சூப்பரான வெண்டைக்காய் சாதம் கிளறிட்டேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த சாதத்துக்கு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் எங்கள் பாப்பாவுக்கு. கலரப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வேணுன்னா சாப்பிடட்டும் அப்படின்ட்டு. இப்போ வெண்டைக்காய் பொரியல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாதம், வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டு அதை சாப்பாட்டில் கிளறி இருக்கும். சூப்பரான காரசாரமான அவிச்ச முட்டை, கலரப்பளம். இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு கடுகு உளுந்தம்பருப்புலாம் போட்டு சூப்பரான வெண்டைக்காய் வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதத்தில் வெண்டைக்காய் சாதம் கிளற போகிறேன், சாப்பாடு வடிச்சிட்டு. இப்போ வாங்க பார்க்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெரைட்டியாக ஒரு டெய்லி சாம்பார், புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பாடு செஞ்சு பொரியல் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் சாதம் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் சாதம். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் நம்ம மண்ணாக இருக்கும் அதனால் தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அலசிட்டு ஈரத்துணியில் போட்டு தொடச்சி எடுத்துருங்க. வாங்க இப்போ வெண்டைக்காய் சாதம் செய்யலாம்.